Hello students, now we will see the basic concepts for all exam. Very basic maths la நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா science na for any operations like addition பண்ணும்போது subtraction பண்ணும்போது we have confusion, plus வந்தா minus வந்தா என்ன பண்ணணும், we have confusion, lot of confusions. So here we will see the examples, then you can understand easily. ஈஸியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்ஸில் எப்படி போடலான்ட்டு. For example, here 5 minus 3 இருக்கு. Normally we will do 5 minus 3 na subtract பண்ணுவோம். This is very easy. But இதே மாதிரி suppose plus minus ரெண்டுமே minus ரெண்டுமே plus அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி வந்து நம்ம ஆன்சர் எப்படி வரும்னு பார்க்கலாம். Here we have 5 minus 3. minus 3 இருக்கு. இங்கே only 5 மட்டும்தான் இருக்குது. எதுவும் முன்னாடி சைன்ஸ் இல்லைனா we have to assume plus 5 தான் எடுத்துக்கணும். எந்த நம்பரும் சும்மா ஒரு நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா we have to assume that as plus. So plus 5 minus 3. நம்மளோட ரூல் என்ன? see சேம் சைன்ஸ் இந்த மாதிரி ஒரு இதில் சேம் சைன்ஸ்னால் என்ன, ஒரே மாதிரி சைன் இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி சைன்ஸ்னு என்ன, ஆடு ப்ளஸ்ஸு மைனஸ் we must add. அது என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். if we have different signs na here எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துருக்கோம், ப்ளஸ் 5 மைனஸ் 3, இது ஒரு ப்ளஸ், ஹியர் மைனஸ், டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்கா. ஸோ யூ ஹாவ் டு சப்ராக்ட். தென் ஃபைனல் ஆன்சர் கிடைக்குதா, அது வந்து மஸ்ட் பி வித் த சைன் ஆஃப். அந்த ஆன்சருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கணும்னா எந்த நம்பர் கிரேட்டரோ தட் சைன் வில் இன்க்ளூட், அந்த சைனை நம்ம போடணும். ஹியர் ப்ளஸ், இங்கே மைனஸ், எந்த ரூல் நம்மளுக்கு இருக்குது, டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்கா, ப்ளஸ் மைனஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ what we have to do, subtract பண்ணணும். 5 minus 3, 5 minus 3 என்ன, 2. next answer கிடைச்சிச்சு. answer must be with the sign of greater number. greater number என்ன, எது bigger numberோ அதோட சைன், எது அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதுதான் போடணும் ஆன்சரில். here we have greater number 5 தான் இருக்குது, 3 வந்து அதோட லெசன். ஸோ 5 என்ன, 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, ப்ளஸ் 5. ஸோ கிரேட்டர் நம்பரோட சைன் தான் நம்ம ஆன்சர் வரணும். அதனால் ப்ளஸ் 2 ப்ளஸ் 2நாலும் ஒன்று தான். நார்மலி சிம்பிளாக 2ன்னு எழுதினாலும் we have to assume ப்ளஸ் 2 தான் நினச்சிக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், minus 2 minus 3. here see we have minus we have same signs என்ன, ஒரே மாதிரி சைன் இருக்குது, ஒரே மாதிரி இங்கே சப்ராக்ஷன் இருக்குது, இங்கேயும் சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ if we have same signs we must add. இங்கே மைனஸ் இருந்தாலும் நம்மளுக்கு சேம் சைன்ஸ் பக்கத்தில் வந்துச்சுன்னா you have to add that number. அது this is the rule. ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா we have to add பண்ண என்ன, 3 plus 2 5. then what is the next rule here, this is the answer. ஆன்சரில் வந்து எந்த சைன் இருக்கணும், ஆன்சர் must be with the sign of greater number. here check which is the greater number, 3 bigger or 2 bigger. here 3 is the biggest number. ஸோ ஆன்சரில் எந்த சிம்பிள் இருக்கணும், கிரேட்டர் நம்பருக்கு முன்னாடி இருக்கிற சிம்பிள் தான் இருக்கணும். ஸோ minus 5. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், if we have 5 plus 3. here எந்த சிம்பிளுமே முன்னாடி இல்லைன்னா you have to assume, நீங்களே இமேஜின் பண்ணிக்கணும், ப்ளஸ் 5. here ப்ளஸ் 3. ஸோ சேம் சைன், if we have same signs we must add. இது மாதிரி ஒரே மாதிரி சைன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், we have to add. ஸோ 5 plus 3 8. then answer must carry greater நம்பரோட சைன் தான் இருக்கணும். which is greater, 5 is greater. ஸோ இங்கே எதுவுமே இல்லை, ப்ளஸ் 5 அர்த்தம், you have to write ப்ளஸ், எதுவுமே எழுதலினாலும் ப்ளஸ்ன்னு தான் மீனிங். ஸோ 8. நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், minus 6 plus of minus 2 இப்படி இருக்குது. here பக்கத்தில் சைன்ஸ் இருக்குது, ஹியர் ப்ளஸ் ஹியர் மைனஸ். ஸோ இதை எப்படி பார்க்கலாம், -6 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு if we have ப்ளஸ் மைனஸ், என்னது டிஃப்ரெண்ட் சைன்ஸ், ஹியர் ப்ளஸ் ஹியர் மைனஸ். ஸோ if we have different signs we must subtract. ஸோ சப்ராக்ட்னு என்ன, -6, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுறதுக்காக இந்த ரூல் பார்க்கணும். ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ யூ ஹாவ் டு சப்ராக்ட் 2. தென் இது முடிஞ்சு, இதுதான் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் மைனஸ். ஸோ ஹியர் -6 -2, -6 -2ன்னு என்ன, சேம் சைன் இருக்கா. ஸோ -6 -2
same sign இருந்துச்சுன்னா we have to add. So add என்ன 6 plus 2 we get 8. Next, this is the answer. Answer must be with the sign of greater number. அந்த answer எதோ greater number தான் sign போடணும். greater number என்ன sign இருக்குதோ you have to put that sign. Here which is greater? 6 is greater. Minus 6 இருக்கு. So you have to write minus. So 6 plus of minus 2 is equal to minus 8. Next, suppose same example. Here plus 5 minus 3 இருக்கு. அதே minus 3 plus 5. We get what? Different sign. அதே மாதிரி எது எப்படி வந்து மாற்றி மாற்றி கொடுத்தாலும் here we have minus, here plus, different sign இருக்கு. So 2. Next, final answer will carry bigger greater number ஓட symbol தான் வரும். So here plus 5 greater number, so plus 2. Suppose இங்கே plus 3 minus 5 கொடுத்துருக்காங்க, same number. Here different signs, இங்கே plus இருக்கு, இங்கே minus இருக்கு. So different signsனா you have to subtract பண்ணணும். 5 minus 3 we get 2. Then answer, this is answer. The answer must be with, answer எந்த symbol வரணும்? With greater number ஓட symbol. Which is greater number? 5. So 5 முன்னாடி என்ன sign இருக்கு? Minus. Same number, but if you have sign, என்ன இந்த sign இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்கள் ஆன்சர் வரும். Next one is multiplication and division. In our question we have same signs இருந்துச்சுன்னா our answerல வந்து என்ன பண்ணணும்? plus வரும். If we have different signs, answerல we have minus. Examples பார்த்தா ஈஸியாக புரியும். For example, minus 4 into minus 3. Here minus, here also minus. So we have same signs in the question. Questionல same signs இருக்கு. So our answer 4 into 3 we get 12. Our answer must be with plus. Same signs இருந்துச்சுன்னா ஆன்சரில் என்ன வரும்? plus 12. So plus 12 போட்டுக்கலாம். plus போட்டாலும் ஒன்று தான், போடாட்டியும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 5 into minus 6. Here we have plus 5 minus 6. Plus minus na we have different signs. Different signs என்ன பண்ணணும்? ஆன்சரில் மைனஸ் வரணும். ஸோ 6 5s are 30. our answer must carry என்ன இது வரணும்? மைனஸ் சிம்பிள் வரணும். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். எது கொடுத்துருந்தாலும் you have to multiply தான் பண்ணணும். பட் யுவர் ஃபைனல் ஆன்சர் will depend on these symbols. Next example is 5 into 4. Here we don't have any sign. எந்த சைனும் இல்லை. ஸோ ப்ளஸ்ன்னு தான் அர்த்தம். 5 4s are 20. நெக்ஸ்ட் சேம் சைன் இருந்துச்சுன்னா ப்ளஸ் தான் வரும். இஃப் யூ ஹேவ் சேம் சைன்ஸ் ஆன்சர் வில் பி ப்ளஸ். திஸ் இஸ் அவர் ரூல். ஃபார் டிவிஷன் 8 divided by minus 2. ஸோ இங்கே ரெண்டு சைன்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஐ புட் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கேன். ஸோ 8 divided by 2 பண்ணிக்கணும். 8 divided by 2 என்ன? 4. நெக்ஸ்ட் டிவிஷனுக்கும் அதே ரூல் தான். இஃப் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் சைன், இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்சரில் என்ன வரணும்? ஃபைனல் ஆன்சர் மைனஸ் வரணும். ஸோ minus 4. சப்போஸ் 25 divided by minus 25 divided by 5 plus 5. Here 5 5s are 25. Next different symbol இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, we have plus here. So if we have different signs, questionல different signs இருந்துச்சுன்னா answer must be with minus. Next 18 divided by 9. So இங்கே normal plus எந்த symbol இல்லைனா you have to assume plus. in here also plus. 2 9s are 18. ஸோ ரெண்டுமே ப்ளஸ் இருக்கிறனால கொஸ்டினில் ஆன்சர் சேம் சைன் ஆகிறனால ஆன்சர் வந்து ப்ளஸில் தான் வரும். ஸோ 2. இஃப் யூ ப்ராக்டிஸ் திஸ் ரெகுலர்லி, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் சும்மா வீட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் யுவர் எக்ஸாம்ஸில் வந்து ஏதாவது சம்ஸில் கண்டிப்பாக இது மாதிரி வரும். டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் வரும், சேம் சிம்பிள் வரும். இந்த மாதிரி சமயத்தில் யூ கேன் டூ இட் வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ். எந்த மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் போட்டுடலாம். தேங்க்யூ. If you like my teaching method,
Please subscribe my channel. For other videos like multiplication, division, basic உங்களுக்கு எது வேணும்னாலும் please visit my previous videos and my upcoming videos. Thank you. We will see in next video.